வாங்கியே தரணுமா? ரசிக்கிறது அவனுடைய உரிமை. அப்புறம் அனுபவிக்க நினைக்கிறது அவனுடைய மனசு. ரசிக்க கூடாதுன்னு சொல்றது என்னோட உரிமை. அனுமதி கேட்கறது அவன் கடமை. அனுமதி கொடுக்காது என்னோட உரிமை. கொடுக்கறதும் கொடுக்காதும் உரிமை. நான் கொடுக்க முடியல. உரிமையை மீறி எடுத்துக்கிட்டா செருப்படி வாங்குறது அவன் தலை. கைகலப்பு உண்டாகிறது உண்மை. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. வாங்குறது வாங்கிட்டு தான் போகணும். நம்ம அப்படி கிடையாது. சரி நான் கேக்குறேன். ஒன்லி ரசிப்போட சரி. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்க நீங்க பாத்து வர மாட்டீங்களா நீங்க? முதல்ல லவ்வுக்கு அர்த்தம் தெரியுமா? லவ்வுக்கு இல்லங்க நம்ம முன்ன பண்ண அந்த மாதிரி பண்ணது. யாரை பார்த்தாலும் ஐ லவ் யூன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. ஓஹோ. அந்த லவ்வுக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சா சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி என்ன அர்த்தம் இருக்கு அதுல? லவ்வுக்கு எத்தனை எழுத்து? எத்தனை? 4 எழுத்து. என்னென்ன எழுத்து? LOVE. கரெக்டா சொல்லு. படிக்காத உள்ள கூட சொல்லும். அது என்ன? அந்த 4 எழுத்து மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. ஆமா. அந்த 4 எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லி கொடுக்காம தெரியுது. என்ன அர்த்தம்? LOVE லவ். அப்படினா L for lovers heart. ஓஹோ. காதலர்களின் இருதயம். இரண்டு பேர் இருதயம். O for observe. அப்படினா புரிந்து கொள்ளுதல். ஓஹோ. உங்க மனசை புரிஞ்சுக்கிறது. V for verified. அப்படினா சரி பார்த்துக்க. என்ன சரி பார்க்கணும்? உன் குடும்பத்துக்கு அது சரியா வருமா? ஆஹா. இல்ல உன் பழக்கவழக்கத்துக்கு சரியா வருமா? நம்ம காதல் ஒத்து வருமா ஒத்து வராதான்னு வெரிஃபைட். சரி. E for enjoy. அப்படினா with her permission. ஓஹோ. அனுபவிச்சதோ அவள் அனுமதியோடு. இதுதான் லவ்வுக்கு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அர்த்தம் தெரியாம ஆளாளுக்கு ஐ லவ் யூ சொல்லி இருக்காங்க. சொல்லி என்ன தெரிஞ்ச சரி பரவாயில்ல. நான் கேக்குறேன் பரவாயில்ல நீங்க லவ் பண்ண வந்திருக்கீங்களா? இங்க பண்ணுவேன். நீங்க நீங்க அனுமதி தேவை. நீங்கல்ல அனுமதி கொடுக்காம எப்படி லவ் பண்ணுவீங்க? நீங்க நான் லவ் பண்றதுக்கு அனுமதி தேவையில்லை. ஏங்க அனுமதி தேவை. நீங்க தேவை இல்லன்றீங்க. நீங்க இது ஒன் சைடு. இங்க பாருங்க ஒன் சைடோ ரெண்டு சைடோ. இங்க அனுமதி கிடையாது. நீ வந்த வழி வந்துட்டு போங்க முதல்ல. நான் உன்னை லவ் பண்றதுக்கு அனுமதி எனக்கு தேவையில்லை. இத பத்தில நீ என்னைய லவ் பண்றதுக்கு ஏன் அனுமதி உனக்கு தேவையில்லை? இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம்னா தான் நம்ம ரெண்டு பேருக்கு அனுமதி தேவை. அவங்க பாட்டுக்கு லவ் பண்ண அனுமதி தேவையில்லை. அல்ல கதையா இருக்கு. நீங்க என் மனசுக்குள்ளே உன்னை குடும்பம் எடுத்துட்டு இருப்பேன். நீங்க ஒன் சைடா விரும்பினாலும் அதுக்கு அனுமதி வேணுமுங்க. நல்லா தெரிஞ்சுக்க. என்ன உன்னை என் மனசுக்குள்ள நானா ஒன் சைடா விரும்பி உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். கல்யாணம் பண்ணி உன் கூட ஃபர்ஸ்ட் நைட் எடுத்துருப்பேன். என்னையா சொல்ற? உன் கூட 2 புள்ள பெற்றிருப்பேன். கனவுலையா? ஆமா. அதான் மனசு. எங்க கனவு வந்தா போதுமாங்க, நினைவாக்க வேணாமா? யாரும் தடுக்க முடியுமா? நினைவாக்குற மட்டும் தான் நிஜம். கனவெல்லாம் வந்த போலே போயிடும். இன்னைக்கு நான் உன்னை என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு என்ன செய்வியா? நீ அப்படி என்ன செய்வியா? நீங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சொல்லி பாருங்க. அட்வான்ஸ் கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய கூடாது. என்ன செய்யணும் அதான் செய்யணும். ஜெயராஜ் வாத்தியார் எனக்கு சொல்லி தான் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு உங்கள்ட்ட? ஏதாவது செய்யுங்கண்ணா. அறிகிறேன் நான் இங்க ஊர்ல இருக்க மாட்டேன், டூர் போறேன். நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. ஆமா டூர் கிளம்பிட்டார் அவரு. நீங்க என்னை பத்தி யோசிக்காதீங்க. ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் சத்யபிரியா உங்க பொண்டாட்டி. இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணம் பொண்டாட்டின்றீங்க. அப்ப எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. பொண்டாட்டினா அட்வான்ஸ் கொடுத்தாரு. போட்டோ கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், நான் அடிச்சுவேன், கற்பழிப்பேன். கிட்ட வராதே வெட்டி பிடி ஆனவள. என்ன அது? என்ன என்ன கட்டி பிடி சொல்ற? என்ன அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம சர்வீஸ்ல எம்பிட்டு செருப்படி எம்பிட்டு விளக்க மாத்தடி. அதனாலதான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஜங்கடப்பட்டா மனுஷன் வாழ முடியும். இங்க பாருங்க இந்த வார்த்தை பார்த்து வசனட்டே நானு. உங்க சௌரியமா அது? என்ன என்ன பண்ற நீ? என்ன பண்ற? என்ன பண்ற? சண்டைக்கு வரியா நீ? ஏய் சந்திரா சொல்லி வை. என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்ம மேட்டர் உனக்கு தெரியாது. முடி சண்டைக்கு வை. வேண்டாம் நீ என் நெஞ்ச பிடிச்சி தள்ளிட்ட. நீ தள்ளி பாரு. நானும் பதிலுக்கு உன் நெஞ்ச பிடிச்சி தள்ளுவேன். தள்ளுனா எனக்கும் ஆசை இருக்குது. ஆனா செயல்படுத்த முடியாதுல. ஆனா குடும்பம் தடுக்குது. I am decent man. யார் நீங்களா? பேசுற வார்த்தையில தெரியுது நீங்க. நீ தள்ளுன மாதிரி நானும் உன்னை தள்ளிப்பலாம். நீ தள்ளுனா உட்கார்ந்திருக்க என் தாய் குலங்கள்லாம் எங்க அக்கா தங்கச்சி நாங்க சேர்ந்து ஐ பெரிய தா எல்லாம் உட்கார்ந்திருக்கா. அவ ஒரு வார்த்தை தம்பி அவதான் ஒரு கிறுக்கு சிரிக்கி செஞ்சு விட்டா. நீ இப்படி செய்யலாமான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டு விட்டாங்கன்னா மருந்து குடிச்சிருவேன். நான் கேட்கறேன் முன்ன பின்ன பார்க்காத ஒரு பொருட்ட வந்து கட்டி பிடிக்கிறேன் முத்த கொடுக்குறீங்கல்ல அப்ப உங்களை கொஞ்சுவாங்களா உங்களை? சரி உன்னை நான் கட்டி பிடிக்கன்னு சொன்னேன். கல்லினுங்க முத நீங்க உங்களுக்கு எல்லாம் பேச்சே கிடையாதுன்ட்டு. உன்னை இப்படி கையை ஐயா இப்படி இழுத்தனா சொல்லு. இப்படி இப்படி கட்டி பிடிச்சனா? இல்ல பிடிச்சனா? இல்ல பிடிப்பேன்னு சொன்னேன். ஆமா ஆமாங்க. கற்பழிச்சனா? ஏய் கற்பழிச்சியாவா? இப்ப அதுவே நடக்குமா இங்க? என்ன நடக்குது? நாடகமா கற்பழிப்பாங்க. சரி உன்னை கட்டி பிடிச்சல? ஆமா. இப்ப தப்பு தானே அது? தப்புங்க. உனக்கு அது பிடிக்கல? பிடிக்கல. ரைட் விட்டுரு. இப்ப நான் 10 ரூபா உன் கையில கொடுக்குறேன். உனக்கு வேணாம்னா என்ன செய்வே? வேணாம்னா திருப்பி கொடுத்துருவேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப நான் கட்டி பிடிச்ச பிடிக்கல? ஆமா. இப்ப திருப்பி கட்டி பிடிச்சுக்க. யோ காசை கொடுக்காம இத கொடுக்க முடியுமா நீ? அட பதிலுக்கு பதில் சரியா போமா இல்லையா? மொத்தத்துல உன் வேலை ஆகணும். நம்ம கேக்குறத அதானே ஞாபகம். போத்திட்டு படுத்தானா படுத்துட்டு போத்தல நான் மொத்தத்துல உன்னை கட்டி பிடிக்கணும் அதானே உனக்கு? இது தவறு. ஆனா என்ன? இந்த பழமொழியே தவறு. என்ன?
அது போத்திக்கிட்டு படுத்தாலும் ஒண்ணு படுத்துக்கிட்டு போத்தலாம் ஒண்ணு சொல்ற தப்பு. அப்படி பேச்சை சொல்றதானாங்க. அப்படி அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? போத்திட்டு படுக்கிறவன் வேற, படுத்துட்டு போத்துறவன் வேற. ஆமா. அதாவது படுத்துட்டு போத்துறவன் சுகாதாரமானவன். தூங்குற சாதாரண படுத்துருப்பேன், குளிர்ற மாதிரி இருந்தா அப்புறம் போத்துவேன். தூங்குறக்கா போத்துவாரு. போத்திக்கிட்டே படுக்கிறவனா இருந்தா சீக்காளி முடியாதவங்க. அவன் தான் போத்திக்கிட்டு அதனால இவனும் அவனும் ஒண்ணும் சொல்லப்படாது. அது போல மொத்தத்துல கட்டி பிடிக்கணும் உங்களுக்கு தானே. நான் கட்டி பிடிச்சானே நீங்க கட்டி பிடிச்சானே. பொம்பளை பிள்ளை வாய் அடக்கி பேசு. இவங்க ஆம்பளை பிள்ளை வந்து நீங்க அடக்கி பேசுங்க நீங்க. நான் பேசுவேன். நானும் பேசுவேனே. நான் பேசுவேன் என்ன? ஆம்பளை பேசினான்னா அது சரித்திரம். பெண்கள் பேசினாதே சரித்திரம். நீங்க பேசினா தரித்திரமே முத. பொம்பளை பேசினா அட்ட தரித்திரம். ஆம்பளை இவ்வளவு அதிகம் பேசவே கூடாது முத நீ. பொம்பளை பேசினா தான் வாயாடி சிரிக்குமா. நீங்க ஆம்பளை யாராவது வாயாடி சிரிக்கன்னு சொல்லி நீங்க வாய் வசந்தா வாயாடி பையன் உங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? வாயாடிங்கிறதே பொம்பளைக்கு தான். நீங்க மட்டும் வாய் பேச மாட்டீங்களாக்கா? இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். இப்படி எல்லாம் பேசினா போனக்கே திரும்பி வந்துருவீங்க நீங்க. நான் போயிட்டு மறுபடியும் போயிட்டு உடனே வருவேன். வரவிய 2 நாளைக்கு கூட தாக்க பிடிக்க முடியாது மாமியா வீட்டுல. எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சு அம்மிக்கல வச்சு கொர கொர கொரன்னு உரசி விடுவா. உரசுவா வாய் இருந்தா. என்ன தெரிஞ்சுக்க, ஆணுக்கு மரியாதை கொடுக்கிற பழக்கம் பெண்களுக்கு வேணும். பாருங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற பழக்கம் உங்களுக்கு வேணும். போத சட்டமே ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு. ஆமா தெரிஞ்சுக்க. எப்படி 5 வயசு ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும். நம்ம மகன் தான் நம்ம பேரன் தான் வர்றான்னு நீட்டினான்னா அவளுக்கு திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம். அத்தா நீ நீட்டிக்கு தாயி, நீ மூட்டு வழியில உட்காந்துருக்கப்பா, உன்னை சொல்லல தாயி, நீ சும்மா உட்காந்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தமிழர்களுடைய பண்பாடு ஒரு மரியாதை. நீ திமிர்த்தனா பேசுற பாருங்க. நீங்க வந்த மாதிரி வந்து நீங்க வடி இடிச்சு ஏத்தி இப்படியே பேசினா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நான் கேக்குறேன், வம்பல் இருக்குல சவடால் பேசினாலுமே சட்டம் பேசுறீங்களா? ஆணுக்கு பெண்ணு சமம்னு வாயில பேசலாம், அப்புறம் செயல்படுத்த முடியாதுன்றீங்களா? வாழ்க்கைக்காகுமா? ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? எங்களுக்கு நீங்க சமமா இருக்கீங்க. ஏங்க ஆண்கள் செய்யற வேலை பெண்கள் செய்றாங்களே இப்ப, ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். சரி, நீங்க விண்வெளிக்கு கூட போயிட்டீங்க, அப்புறம் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு சந்திரமண்டலத்து வரைக்கும் போயிட்டா பொண்ணு. ஆமா, அதுலயே முடியலன்றீங்க. விமானம் ஓட்டுறா, அதெல்லாம் எல்லாம் செய்யலாம். ஆனா பொண்ணு தான், ஆணுதான். வேற என்ன செய்ய முடியாதுன்றீங்க? சமமாக முடியாது. எப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப நீ எனக்கு சமம்ன்ற எப்படி? ஆமா, செய்யறது எல்லாம் நீ செஞ்சிருவியா? செய்வேன்றேன் நானு. மாட்டிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? செய்யறேன்ட்டு இல்ல. ஆமா, நான் நினைச்சா இந்த மேடையில இந்த பேண்ட் சட்டை கழட்டி கீழே போட்டு விவசாயி கணக்கா ஒரு கோமணத்தை கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு ஒரு 15 ரவுண்டு லெஸ் பண்ணிக்கிறேன். நீ ஒரு கோமணத்தை கட்டி 15 ரவுண்டு அடிச்சு வா. ஓகே, நான் எதையான் திறமையா சொல்லுவாரோ அதை செய்யறாலும் பார்த்தா இதுதான் உனக்கு திறமையா? உனக்கு முடியுமா? என்ன முடியுமா முடியாதுன்ற திறமையே இல்லையா? அது பெண்ணுக்கு ஆண் செய்ய முடியும். நான் அவுத்து போட்டு தெரிஞ்சேன், குடும்பம் என்ன ஆகும்? முடியுமா? ரொம்ப சிரமம். முடியாது. அதுதான் இதை மட்டும் நான் செய்ய முடியாது. அதுதான் ஆண்மகன். ஏங்க அங்க நிக்கிறேன், நான் கேக்குறேன், எதுல வேணாலும் போட்டி போடலாம், ஆனா பெண்களால எதை செய்ய முடியாது அதுல போட்டி போடுறீங்க நீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க செஞ்சு விடுவோம். என்ன செய்வீங்க நீங்க? ஏங்க 10 மாசம் வந்து புள்ள பக்கறமே உன்னால முடியுமா? மயக்கமா வருதா? இந்த ஒரு பேச்ச பேசித்தான் எங்களை நீங்க இம்சப்படுத்துறீங்க. நான் கேக்குறேன், எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் செய்ய முடிஞ்சீங்களா இல்லையா? அதே மாதிரி செய்யுங்க இதையும். ஏன் செய்ய மாட்டீங்க நீங்க? புள்ளைய மட்டும் நாங்களே வைக்கணுமா? மணி, இன்னைக்கு இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு வெட்டடா. இனிமேல் எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் பார்த்து புள்ள பேன்னு கேட்க கூடாது. இன்னைக்கு இந்த மேடையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? நான் புள்ள பெக்கறேன். எப்படி? மாறு பேச்சே இல்ல, நான் புள்ள பெக்கறேன். எனக்கு புள்ள விடுவா. இங்க வாங்க. இரியா, நான் தர்றேன், அவசரப்படாத. இங்க வா. லைட் அமத்து. லைட் அமத்தாத, லைட் ஏறிட்டு நான் தர்றேன். நான் உனக்கு புள்ள கொடுக்குறேன். நீ அந்த புள்ள எதுல சுமப்ப? எதுல சுமப்ப? நீ எதுல சுமப்ப? நான் உள்ள கர்ப்பப்பையில சுமப்பேன். நான் மூத்திரப்பையில கூட சுமந்திருப்பேன். அது புள்ள இல்லையா? மூத்திரம்பியாது. உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு. சரி, மஞ்ச பை வாங்கிட்டு கூட அதுல வச்சிருந்து. சரி, எதுலயே சுமந்திருப்ப. புள்ள எப்படி வெத்தெடுப்ப? நீ எப்படி பாப்பா? நீ எதுல பெத்தெடுப்பேன்னு சொல்லும் போது நீ எப்படி பாப்பா சொல்லு. நான் கிழிச்சு எடுப்பேன், இல்ல பெத்தெடுப்பேன். நாங்களே எவர் கிழிச்சு எடுத்துட்டு போறோம். என்னடா உங்க ஆட்டா? ஆனா வாய்ச்சல் விடலாம். நீ தொடாதே, தொட்டு பெத்த பிடிக்காது எனக்கு. இல்ல, நீ கொடுத்தாலும் நீ தான் பெக்கணும், நான் கொடுத்தாலும் நீ தான் பெக்கணும். இதுதான் ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு சட்டம். பாப்பா, எங்க சொல்றேன், பெண்கள் என்ன செய்யணுமோ அது செய்யணும், ஆண்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். தெரியுதா இல்லையா? அது போல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டு பிள்ளையா நீ? ஏன் சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? இந்த பண்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டு கலாச்சாரம் தெரியுமா? தெரியாது எனக்கு. தெரியல, அதான் படிக்கணும்ங்கிறது. ஏங்க நான் படிச்சது இல்லைங்க. சரி, நான் கேட்கறது கரெக்டா சொல்றியா? கேளுங்களே, சொல்றேன், தெரிஞ்சாலும் சொல்றேன். ஆளு வயசுக்கு வண்டியா? ஏங்க இதெல்லாம் கேட்காம பொம்பளைட்ட. சரி, கோவப்படாத, டீசென்ட்டா ஏதாவது கேளுங்க. நீங்க டீசென்ட்டா கேக்குறீங்க, ஜங்கூச்ச பர மாதிரி கேக்குறீங்க. சரி, டீசென்ட்டா கேக்குறேன். ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியா? யோ, எல்லாம் ஒண்ணுதானேயா? அதுதான் கேக்குறேன். வயசுக்கு வந்தியா? வயசுக்கு வந்துட்டேன். அவ்வளவு வந்தா வந்தோம்னு சொல்ல போற, வரலனா வரலன்னு சொல்ல போற. இது ஒரு வந்துட்டேன்.
வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? இது என்ன கேள்வி? குச்சி கட்டினாங்களா? வயசுக்கு வந்தா குடிசை கட்டுவாங்கல்ல? கட்டிருக்காங்க. உள்ள விட்டாங்களா? என்ன விட்டாங்க? அட குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு கேட்டேன். கூட்டி கொண்டு குடிசைக்குள்ள உட்கார வச்சாங்க. அப்படி கேளியா நீ? உள்ள விட்டாங்கல்ல? விட்டாங்களான்னு இருக்கு. எனக்கு சந்தேகமாயிடுச்சு. கொண்ட விட்டாங்க உள்ள. ரைட். ஜாமான் போட்டாங்களா? என்ன ஜாமான் போட்டாங்க? என்ன நீ எது எடுத்தாலும் இப்படி கேட்டா? நான் கேக்குறேன், முழுசா கேட்க மாட்டேன். நீங்க மொட்டை மொட்டையா கேக்குறீங்க என்ன? அட மொட்டை மொட்டையா கேட்க முடியும், மயிரலி போட்டா. ஏன் வர வர சுருக்கிட்டே இருக்கீங்க என்ன? அப்படி இல்லம்மா. ஜாமான் போடுறதுனா எல்லா பிள்ளைகளுக்கும், வசதியான பிள்ளையோ வசதி இல்லாத பிள்ளையோ வயசுக்கு வந்து குடிசை கட்டினா அந்த குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவாங்க. ஒரு உலக்கை, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. போடுவாங்களா இல்லையாத்தா? போடுவாங்கல்ல? உனக்கு போட்டுருப்பாங்கல்ல? போட்டாங்க. அது ஏன் போடுறேன்? ஒரு பாதுகாப்புக்கு தான். என்ன நீங்க ராணுவத்துல சரி உங்களுக்கு பாதுகாப்பு? பேய் பிசாசு அண்ட கூடாது, விளக்க மாத்திட்டு தான் எங்க வேணாலும் போகணுமா? ஏன் பேய் விளக்கு ஏற்கனவே விளக்க மாத்தி வாங்கி பழகிருக்கோம். பயப்படுவாங்களே பேய் பிசாசு. போமா லூசு. ஏன் எல்லாரும் இப்படித்தான் சொல்றீங்க? வேற எதுக்கு? பேய் பிசாசு எல்லாம் உண்மையே கிடையாது. அப்புறம் இந்த ஜாமான் எதுக்கு போடுறாங்க? தமிழன் பண்பாடு அங்க வச்சிருக்கான். என்ன இந்த உலக்கை ஏன் போடுறதுன்னா, ஏங்க நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். இப்ப தாண்டேன் அப்படி இருந்துக்க, நீ தாண்டிட்ட 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கா. இப்ப நீ என்ன செய்யணும்? அதை குனிஞ்சு பார்க்கணும். இப்படி நான் தாண்டு போத உலக்கைய பார்த்தேன். அப்புறம் குனிஞ்சாக சொல்றீங்க? நீ தாண்டிட்டு அப்புறம் குனிஞ்சு பாரு. கிடக்கா இல்லையா? பாருங்க, அப்படி பார்த்தோன்னு உன் மனசு நினைக்கணும் என்னன்னு. ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். யோ உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோமா? அட உலக்க பிடிச்சு வேலை நீங்க என்னத்தையா நினைச்சு வச்சிருக்கீங்க? இப்பதான் சொன்னேன், நீ முழுசா சொல்லியா? இல்லம்மா, உலக்க பிடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு. கம்பு அடிக்கணும், நெல்லு குத்தணும், மாவடிக்கணும். அப்படி உலக்க பிடிச்சு வேலை செய்யற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டோம். ஆமா, காட்டத்தை அந்த உலக்க புரிஞ்சுக்கொண்டாங்க. விளக்கமாறு போடுறானே, அந்த விளக்கமாறு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இதுதான் முக்கியமான மேட்டர். என்ன முக்கியமான மேட்டர்? கவனிச்சுக்கல. இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக்கை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காத்தத்தான் இந்த விளக்கமாறு. அதுக்கு வச்சிருக்காங்க. கற்கரவா விடுறானையா? அது எது கொடுத்துருக்காங்க? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடலாம்னு நினைச்சேன்னா உன்னைய கற்கருவால கொரன்னு அறுத்து விடுவாண்டி அப்படின்னு காத்தத்தான் அந்த கற்கருவா. நல்ல விளக்கம்யா, அதை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தமிழருடைய கலாச்சாரம். அது போல பாதுகாப்புகள் எல்லாம் என்ன கேக்குறீங்க? வயசுக்கு வந்தா 1 மாசத்துக்கு உங்களை வீட்டை விட்டு தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆமாங்க, தீட்டான். வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாதான், கோயில் குளத்துக்கு எல்லாம் போக கூடாதான். அது என்னது? யாரையும் பார்க்க கூடாது. தீட்டுன்னு ஒண்ணு இருக்கா? ஏன் உங்களை தொட்டா நாங்க செத்து போயிருமா? தொடக்கூடாதான். ஏன் கண்ணு தெரியாம போயிருமா? என்னது? அது ஒரு பழக்க வழக்கம் அந்த காலத்துல இருந்து. அதெல்லாம் கிடையாது. முதல்ல தீட்டுங்கிற வார்த்தை யாருக்கு சொன்னதுன்னு தெரிஞ்சுக்க. யாருக்கு? நீ வயசுக்கு வந்துட்டீனா உன்னை கட்டிக்கு போறான்ல முறக்கார பையன். ஆமாங்க, மாமமையன் அத்தமையன் அவங்க எல்லாம் பார்க்க கூடாது. அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் அது. ஏன் அப்படி? அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, டேய் ஓ மாமா மக வயசுக்கு வந்துட்டா தீட்டு. என்ன தீட்டணும்? ஐயோ, எதையாவது நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு என்னையாச்சு. இங்க பாருங்க, சொல்லுங்க, வழக்கம் சொல்லுங்க எனக்கு முத. அட உங்க மாமா ஏத்திட்டு சொல்றீ மாமனே. உக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டாடா, நீ தீட்டு. என்ன தீட்டு? உன் புத்தியை தீட்டு. இனி அவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி புள்ள ஒட்டி வைத்துக்கணும், எப்படி காசு பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உன் புத்தியை தீட்டுறா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லிருக்கா. அவங்க தீட்டிடுவா புத்தி. அப்புறம் எதா இருக்கும்னு. சரி, நான் கேக்குறேன், செத்த வீட்டுக்கு போகையில ஆமா நெத்தியில விபூதி வச்சுட்டு போக கூடாதுங்கிறாங்கல்ல? ஆமா, அதுவும் தீட்டுக்கார வீடு, இறந்த வீடு. ஓ, நீ நக்கல் பண்ணிச்சிருக்கிறியா? நீ சிரிக்கிறப்ப செத்த வீட்டுக்கு விபூதி வச்சுட்டு போனா தீட்டா. அப்புறம் பணத்துக்கு இத்தனை தண்டி பட்டை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, அது தீட்டு இல்லையா? என்னப்பா இது? இதுல என்ன அவனுக்கு சந்தேகம்? என்ன கலாச்சாரம் எனக்கு தெரியல. போறதும் போறாரும் பட்டையை போட்டு அனுப்புறாங்க. தீட்டும் இல்ல, கரகம் இல்ல. வேற எதுக்கு ஆகாது? செத்தவன் தெய்வத்துக்கு சமம். ஆமா, அதனாலதான் அவனுக்கு விபூதி பட்டை அடிக்கிறான். ஏன்னா அதனாலதான் அவங்கள அமரர்னு சொல்றாங்க. இறந்த தெய்வமாக போறாரு சொல்றமா, அதுக்காக அவங்க அனுப்பி விடுறாங்க. இறந்தவர் சாமின்னா இறந்தவர் வீடு கோயில் தானே. அப்ப ஏன் நம்ம விபூதி வச்சுட்டு போக கூடாது? அப்புறம் ஏன் அழுகுறோம் உட்காந்துக்கிட்டு? போலாம், ஆனா ஏன் அப்படி விபூதி வச்சுட்டு போறது இல்லைன்னா, ஏன் சோகமான இடத்துக்கு போறோம், துக்க காரியம், அதுல அலங்காரம் பண்ணிட்டு போனா பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுக்காகத்தான் நம்ம அழகை குறைச்சிட்டு போறோமே தவிர இடத்துக்கு என்ன மாதிரி நம்ம முகத்துகளை மாத்திக்கணும். அது ஒரு தீட்டுலால இவங்க ஆக்டிங் தான், அதெல்லாம் அதனால போறது இல்ல. நடிப்பு தான், நடிப்பா அம்புட்டான். உலகமே ஒரு நாடகம், அதுல நாம எல்லாம் நடிகர்கள். கண்டிப்பாங்க, போற இடத்துல பாக்குறவங்க தொடாம பேசுங்க. இப்ப வந்து உங்கள்ட்ட தொடாதே, ஏன் தொட்டு பேசுறீங்க? என்ன தொடப்படாத பிறகு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம தரதா? நீ சும்மா இருங்க, நீங்க கோவத்தை கலப்பாம. அன்னைக்கு நீங்க வரீங்க, எங்க அப்பா தான் துணையை கூட்டிட்டு வந்தேன், போட்டு அம்மைக்கு செத்து வச்சுங்க. அப்பா துணைக்கு எல்லாம் தடுமாறேனா? அன்னைக்கு வந்தது 30ஆவா? அதான் போட்டு அம்மைக்கு செத்து வச்சுன்றேன். சரி, அந்த வீட்டுக்குள்ள ஆள தெரியாம
அந்த கிழவிக்காவது அறிவு வேண்டாமா? என்ன அறிவு வேண்டாமா? வண்டிக்குள்ள வந்து படுத்துருந்துச்சு. ஆமா, அது உன் சால் எடுத்து பொத்திட்டு படுக்கலாமா? குளிர்தான் போத்தி இருந்துச்சு, நான் தான் போத்தி விட்டேன். அதுக்கு போயிட்டு வந்து பார்க்க உன் சால் இருக்கும், நீ தான் படுத்துருக்காக்குன்னு நினைச்சு போட்டு அமுக்கிட்டிய, செத்துருச்சு. சரி பரவாயில்ல விடு, அது ஒரு தர்மம் தான். தாத்தா தேடி இருக்காரு உங்களை. சாக போற கிழவிக்கு சொர்க்கத்தை காமிச்சா ஆனா இப்படி சொர்க்கத்தை காமிக்க கூடாது. நீங்க துணை டைரக்டா சொர்க்கத்தை காமிச்சிட்டே. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பண்ற இடத்துல. ஓ, பிசினஸ். ஆமா, கம் ஆன் டெல் மீ. சொல்லுவா. செக்கச்ச வந்த பழம் என்ன செய்யனிக்கு பழம், கட்ட வந்த பழம் என்ன செய்யனிக்கு பழம், எல்லாரும் வாங்க பழம் பழம் எலக்கினே பொறந்த பழம் 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 இந்த பேருக்கு எழுந்த பழம் மாத்தியா எத்தி எந்த பழத்துல இம்மா செஞ்சு பாத்தியா எந்த பழத்துல இம்மா செஞ்சு பாத்தியா கை காட்டக்கம்மா நீங்க வாட்டம்மா இந்த ஊரையில இச்சிட்டு திகிச்சி நீங்க இழந்த பழம். என்ன பழம்? இழந்த பழம். இலந்தை பழம். இலந்தை பழம். இந்த உருண்டை உருண்டை சின்னமா இருக்கும்ல, உள்ள கொட்டை இருக்கும்ல, அமுக்குனா புழு தள்ளும்ல. என்ன சொல்ற? இலந்த பழத்துல புழு இருக்கும், சாப்பிட்டா ருசியா இருக்கும்ல, அதே பாக்குறீங்க நீங்க. அதனாலதான் இலந்த பழத்தையும் மொச்சக்காயையும் இருட்டுல தான் சாப்பிடணும். பார்த்து பார்த்து திங்க கூடாது, சும்மா மெண்டர்னு போட்டு. உங்களுக்கு வேணுமா? சரி வேணும். எப்படி இது கிலோ கணக்குலயா உலக்கு கணக்கு வைக்கிறேன்? உலக்கு உலக்கு. ஆமா ஆமா, அது எதுவும் பல்கா வாங்க முடியாது வீட்டுல. இல்ல அங்கனக்கே விக்கிறனால உலக்கு வச்சு வித்து. போதும் போதும் போதும். ஆமா, எவ்வளவு ஒரு உலக்கு? எவ்வளவு? ஒரு உலக்கு மறுபடியும் சொல்றேன், மொட்டையை வச்ச கூடாது. ஒரு உலக்கு. உலக்கா? உலக்க கொடுத்து நான் எப்படி அளக்குறது? எவ்வளவுன்னு கேட்டேன். 100 ரூபாய். அதான் நானும் கேக்குறேன். ஒரு உலக்கு 100 ரூபாய். சரி, உலக்க 100 ரூபாய்க்கு வித்துட்டேன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? ஐயா, ஒரு உலக்கு பழம் 100 ரூபாங்க. உங்களுக்கு வேணுமா? அதாவது பழத்தை என்கிட்ட கொடுத்துருவீங்க, உலக்க நான் வச்சுக்கிருவேன். உலக்கு எனக்கு ரொம்ப முக்கியம், அப்பப்போ அளக்கணும்ல. பழம் என்னோட, உலக்கு என்னோட. ரைட். அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு அது அங்கே என்னோட. அடி வாங்கிராம உங்க சொம்பு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க? ஆனா உனக்கு பழம் வாங்க போற மாதிரி தெரியலையே. இந்த பழம் வாங்க போறோம்னா கழுத்துல போர்டு எழுதி வருவாங்க. இல்லங்க, இவ்வளவு பேச்சு வச்சிருக்கீங்க, நீங்க என்ன வாங்க வீரா நீங்க? இவ்வளவு கேக்குறீங்க பழம். நிறைய பேர் பேசிட்டு வாங்காம போயிடுறாங்க. நீங்க இவ்வளவு பழம் தெளிவா வைக்கிறீங்களா? ஆமா. இதுல பழத்துல இளந்த பழத்துல கொட்டை இருக்கா? எங்க கொட்டை இல்லாம இருக்குமா? கொட்டை இல்லாத பழம் இருக்கா? கொட்டை இல்லாத பழமா இருக்கா? கொட்டை இல்லாத பழம் எங்க இருக்கு? இருக்கு. சீதா பழத்துல இருக்கு, பலாப்பழத்துல இருக்கு, எல்லா பழத்திலும் கொட்டை இருக்கு. திராட்சை பழத்துல கூட கொட்டை. ஆமா இருக்கு, சின்னமா இருக்கும். வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? வாழைப்பழத்துல எப்படி கொட்டை இருக்காது, குட்டி குட்டியா விதை தான் இருக்கும். அது விதை. ஆமா, விதை வந்து கொட்டையாகாது. ஆமா, கொட்டை விதையாகாது. ஆமா, விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டையாகலாம். ஆமா இல்லையா? ஆமாங்க. ஆனா வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்கிறீங்களா? நான் இருக்குங்கிறேன். ஏங்க வாழைப்பழத்தை எதுங்க கொட்டை? 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. இது நம்புற மாதிரி இல்லையே. என்ன நீங்க எது சொன்னாலும் இப்படி சேர்த்து கோர்த்து விடுற மாதிரி ஐடியா பண்றீங்களா? நீங்க சொல்றது அவங்க தீட்ட ஆரம்பிச்சாங்களே புத்திய எதாவா இருக்கும்னு. நீங்க பாருங்க, தப்பு தப்பா எனக்கு பெரிய சந்தேகம் ஒண்ணு. நீங்க விக்கி பழம் வைக்கிறீங்களா? கேளுங்க, நான் அதிகாரப்பூர்வமா இல்ல பழம் வைக்கிறீங்களான்னு கேட்டேன். பழத்தை பத்தி பேசுறீங்களே. ஆதாரப்பூர்வமா ஒரு விஷயம் இல்லைன்னா பேச மாட்டேன். அப்ப இந்த பழத்தை எங்க வச்சிருக்கீங்க? 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. எங்க கொட்டையிலங்கற 2 கொட்டையோட பழம் காட்டவா? காட்டுங்க. இப்ப முடியாது. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். இப்ப காமிச்சாதான் நம்ப வேணாம். காலையில கூட்டிட்டு போறேன். ஐயா எங்க வருங்க, எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? இங்க காட்டுங்க. இங்க இல்லமா, வேற எங்க வச்சிருக்கீங்க? இது உண்மையிலேயே இல்ல, பழத்தை எங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. நான் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசவே மாட்டேன். தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. அதை வாங்கி பாத்தீங்கன்னா அதை உரிச்சிங்கன்னா சீத்தாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். இப்ப 2 கொட்டையோட வாழைப்பழம் ஒத்துக்கிறீங்களா? சரி, நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஒத்துக்கிறேன். நீங்க இது இப்போ தப்பா நினைக்கிறீங்க. நான் எப்பவுமே தப்பா நினைச்சு பேச கிடையாது. ஏழை பழம் விக்க வந்தா உம்மா என்ன கொம்மா? நீங்க அம்மா அழுதுட்டு இருக்கீங்க. இப்பவும் தப்பா தான் நினைக்கிறீங்க. நீங்க என்ன கொம்மான்றீங்க அப்புறம்? இதுல என்ன தப்பு? இப்ப எங்க அம்மா எங்க அம்மா. ஆமா, உங்க அம்மா அம்மான்றல அப்படிதானே? ஏமா சினிமால பாட்டே போடுங்க. நீங்க பார்த்தா அம்மா மாதிரி இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா உங்க அம்மா நம்மள சேர்த்து வைப்பாளா அப்படி போட்டுருக்காங்களா? இல்ல அவங்க ஓடுறாங்க, நீங்க போடாதே. நான் அம்மா, நான் வயசான கிளவியா உங்களுக்கு? அம்மாங்கிறது ஒரு மதிப்பு, மரியாதை சொல். மரியாதையா இறந்த போல வைக்க வந்தா அம்மா
என்னாலதான் முடியலையே, ஏன் ஆசைப்படுற? வர வர செயல்படுத்தவும் முடியல. ஆனா உனக்கு ஒரு ஆசை தான். கண்ணை கட்டிக்கிட்டு வருது. என்ன இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு? என்ன கடைசியில் கெஞ்சிட்டு முட்றிய? ஏங்க ஏங்க என்ன வேணும்? என்னங்க என்ன வேணும்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏங்க ஹலோ, ஆட்டுற அந்த கையை எடுங்க, இப்போ பேசுங்க. இல்லை எனக்கு இது என்ன நகத்தை வச்சுக்கிறீங்க? என்ன இப்ப கூச்சப்படுறீங்க? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் மட்டும் அனுபவப்பட்டால தெரியல. இங்க பாருங்க, கொண்டு விட கொண்டு என்ன கேட்கணும் நீங்க? நான் என்ன கேளுங்க. பெண்கள் தான் கூச்சப்படுவா, நீங்க என்ன இப்படி கூச்சப்படுறீங்க பேசுறதுக்கு? அது நீங்க கூச்சப்படல, சரி நம்மளாவது படுவோமே. சரி சரி, அப்ப நான் ஊத்த மாட்டேங்க. நீங்க சொல்லுவோம் நாங்க அப்படி. என்னங்க நான் உங்களை என்ன 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 கொட்டை அடைக்குதா? சொல்ல வராப்புல அடைக்குது. துப்பு இங்கங்க என்னன்னு சொல்லுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டிய போங்க. என்ன கேட்க போறீங்க? வேண்டாம் வேண்டாம். இல்லை இல்லை, நீங்க வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? நினைச்சு அப்பவே மயங்கி விழுகையில இப்படி எப்படியே நான் தான் ஓட்டுறேன். தப்பு இல்லை, வண்டி ஓட்டுனா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. பிடிச்சிருக்காவா? நான் உங்களை விரும்புறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க என்ன விரும்புறீங்களா? நல்லா கேளுங்க. இத விரும்புறீங்களா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க எங்க அம்மாட்ட கேட்கணுமே. அம்மாட்ட கேட்கணுமா? இதெல்லாம் போய் அம்மாட்ட கேட்டா என்ன திட்டுவாங்கல்ல? ஒரு புள்ளையோட போய் நின்னோம்னா பேசாம வந்துவாங்க. விரட்டிட்டாங்கன்னா நம்ம தனியாக கொடுத்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான். வச்சு பார்த்துக்கிறீங்க கைவிடாம? அப்படி சொல்ல முடியாது, கைவிடாமலாம் இருக்க முடியாது. ஏங்க கையை பிடிச்சிட்டு வந்தா வேலை எங்க கடைசி வச்சு காப்பாத்துவீங்கல்ல? அதுவும் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது உங்களால? கடைசி வரைக்கும்ங்கிறது எனக்கு நம்பி தானங்க நான் வரேன்னு சொல்றேன். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, நான் முன்னாடி சாவணும், நீ முன்னாடி சாவே தெரியாது. அப்புறம் எப்படி கடைசி வரைக்கும்? நான் இருக்க வரைக்கும் உன்னை காப்பாற்று. நம்ம சாகர வரை ஒண்ணா இருப்போன்றீங்க. அவ்வளவுதான். சரிங்க. ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. ஆமா. வெக்க வந்துருச்சா? நம்ம கல்யாணத்தை எங்க வச்சிருந்தோம் தெரியுமா? எங்க வச்சுக்கோம்? கோயில்லையோ மண்டபத்திலயோ ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கல்யாணத்தை வைக்க கூடாது. நல்ல பைபாஸ் ரோட பார்த்து வைப்போம். நோ, சுடுகாட்டுல தான் நம்ம கல்யாணம். ஏன் இடமே இல்லையா? அவவே அங்க போறதுக்கு சாகுறாங்க. நீ என்னமோ அஜல்டா பேசுற. எங்க அங்கே என்னங்க இடஞ்சல் இருக்கு? அங்க போறோம். செத்த பழம் கிளம்பிடுச்சுனா மாலை கூட உனக்கு ரோஜா பூ மல்லிப்பூ எல்லாம் போட மாட்டேன். வேற கை எலும்பு கால் எலும்பு. வேற என்ன மாலை? எலும்பு எலும்பு போடுவேன். அது எலும்பி இருக்கீங்க வளர்க்கறதெல்லாம். தாலி தாலி எலும்புலையா? தங்கம் வைரம்லாம் போட மாட்டேன். மண்டை ஓடுதான். என்ன ஆர்வம்? அப்பதான் டேஞ்சர்னு எவனும் கிட்ட வர மாட்டேன். நம்ம வரதோட வந்துக்கணும். அப்ப எனக்கு பல போடு போட போறீங்க. டேஞ்சர் போடு எங்க வைப்பீங்க? அதாவது கட்லு மெத்தையெல்லாம் கிடையாது. எங்க அப்புறம் சாக்கு கூட விரிக்க மாட்டேன். அப்புறம் என்னங்க அதுவும் கிடையாதா? சமாதி மேலதான். அப்பதான் உள்ள இருக்கேன் சந்தோஷப்படுவேன். என்னன்னு களி செத்து நமக்கு சீன் காட்டுறாங்கடான்னு. சரி நான் கேட்குறேன், செத்த பழம்லாம் கிளம்பிச்சுன்னா அது ஆளுக்கு எங்கே போகும்? அது அது ஆம்பளை பேர் இருந்துச்சுனாக்கா நீ தான் மாட்டிக்கணும், வேற வழி கிடையாது. மொத்தத்தில் அங்கேயுமே நீ மாட்டி விட்டு பொம்பளை பேர் இருந்தால் நமக்கு சௌரி இருந்தால் அதையும் கூட்டு போயிருவேன். ஐயா பேயா இருந்தால் விட மாட்டீங்களா நீங்க? பேயை செய்த பெருமாள்னு பட்டம் வாங்க வேணாம். நல்ல பட்டம். ஒன்று எப்படி நினைக்க தெரியுமா? எப்படிங்க? இனிமேல் நம்ம வாழ்க்கையில எதா இருந்தாலும் நீ பாதி நான் பாதி நான் பாதி தான். கண்டிப்பா. ஏன்னா ஒரு எடுப்பு சாப்பாடு வாங்கினா ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம். கண்டிப்பா. ஒரு வாழைப்பழம் வாங்கினா நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடலாம். ஒரு குவார்டர் வாங்கினா ஆளு கட்டி கட்டி சாப்பிடலாம். அதை மட்டும் கொண்டே விடுவேன். நீ பாதி நான் பாதி கண்ணி, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி. பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது நீ இல்லை இனி நான்
கண்ணே. ரத்தினங்கள் அள்ளி தேடிக்கும் கண்ணாலே மெய்யானது உயிர் மெய்யானது உயிர் நீ பாதி நான் பாதி கருணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. ஒரு பெண்ணுலக பெண் உறவில் பக்கம் இருக்கு அன்பேவா. இந்த மனம்தான் உன் மன்னனாவன் வந்துலவும் அந்த வனம்தான் கண்ணீவா. சுகமானது ஒரு சுவையானது பாதி நான் பாதி கருணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது. உங்களை பார்த்ததுமே எனக்கு கூட காதல் வந்துருச்சு. சொல்லவா? வரன வந்தாதான் ஒத்துக்கிறணும். நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் படுற சிரமப்படணும்ல. உங்க சிரமத்துக்காகவே நான் காதலிக்கவா? பாட்டு முடிச்சுக்கிட்டேன். அதான் சொன்னேன் சொல்லிருக்கேன். மஞ்சப்பொடி தேக்கையில என்ன மஞ்சப்பொடிங்க மஞ்சப்பொடி தேக்கையில என் நெஞ்ச தட்டு தேய்ச்சு வச்சான். மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் கண்ணு போடும் பாடமைப்போ கண்டே நல்ல கதை சொல்லு புள்ள. மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள ஏந்திரிக்க முடியலையா? இவரை காதலிச்சு கல்யாணம் சும்மா என்னங்க உட்கார்ந்தாலே எந்திரிக்க முடியும். எப்படி நீங்க மத்ததெல்லாம் லைட்டா லாக் ஆயிக்கிறது அவ்வளவுதான். மத்தது இல்ல. நான் தான் செருவ போடுறேன். கையாக
கண்ணாடி பாராத காரியம் தேடி கண்ணே நாட்டு மாங்கு பாடி ஒன்னா சேர வந்தா போதும் ஏதோ மோகோ தானா சேரும் மஞ்ச பொடி தேக்கையிலே தட்டு தேச்சமல்லா கண்ணீரொட்டே கேட்கவில்லை மண்ணு தோடும் காடமைப்போம் நினைத்து நல்ல பதில் சொல்லுள்ள மஞ்ச பொடி தேக்கையிலே தட்டு தேக்கமுல்ல மஞ்ச பொடி தேக்கையிலே தட்டு தேக்கவில்லை. சத்யா சொல்லுங்க. நேரா நீ வீட்டுக்கு போற, போய் மாமா கடைக்கு போறேன், போய் உனக்கு சேலை, வேற எனக்கு வேட்டி, அதுக்கப்புறம் மாலை, அதுக்கப்புறம் தாலி, அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? இன்னைக்கு நமக்கு கல்யாணம். கண்டிப்பா. நீ போய் பொண்ணு பிள்ளை மாதிரி ரெடி ஆகு. ஆஹா. இன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட். ஏங்க என்ன கல்யாணமே முடியல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நிக்குதியே. அதான் கல்யாணம் மெதுவா பண்ணிக்கலாம். அந்த கல்யாணத்தை முடிப்போம். ஆமா. அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. நோ. ஏ ஃபர்ஸ்ட் நைட் முடிப்போம். நோ 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 நோ. அப்புறம் தான் கல்யாணம். நான் நம்ப மாட்டேன். தாலி கட்டினா தான் எல்லாமே. நம்பவே நீ கிளம்புவா. சரி ஓகே. ரெடி ஆகவா? நீ ரெடி ஆகு. கட்ல மெத்த பாய் எல்லாம் ரெடி பண்ணிரு இப்பவே. அதிலே குறியா இருங்க, கல்யாணத்தை மட்டும் முடிக்காம. அது முடிச்சிருவோம். ஏதே கல்யாணத்தை. ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? நீ கட்ல மெத்த பாய் பலகாரம் பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெருசு இல்லை. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ரெடி பண்றது இருக்கு பாரு, அதுலதான் நீ கலையுமா அவனி பட்டவா. அதுதான் நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கும் போதே பாத்துக்கிட்டேன், நான் தான் ரெடி பண்ணணும்னு. ரெடி ஓகே கம் ஆன். அதையும் நான் சமாளிக்கிறேன், வந்து மட்டும் சேருங்க. ஓகே பை.